நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து 10 நிமிடம் தான் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் சந்திச்சிருக்கிறாருன்னா எனக்கு 10 நிமிடம் போதும்னு இவர் சொன்னதா பொருள் அல்ல. கண்டிப்பாக. ஏன்னா அங்கே வந்து அதிகாரம் அதிகம் உள்ளவர் தலைமை அமைச்சர் தான். அப்போ 10 நிமிடம் தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு கூட பொருள் சொல்லலாம். நமக்கு கராராக தெரியலைனாலும் அவர்கள் வந்து இவருடைய ஆட்சியை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு எல்லாம் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச செய்தி அதுதான். இப்போ ஜீவா சொன்னதில் குறிப்பாக பாஜகவை பற்றி சொன்னார். பாஜக ஆர்எஸ்எஸ் ரெண்டு பேருமே, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் வழிகாட்டலில் பாஜகன்னு பார்த்தா இந்திய துணைக்கண்டத்தில் எதெல்லாம் யதார்த்தத்துக்கு பொருத்தம் இல்லாதோ அதெல்லாம் அவங்க தத்துவமாக வச்சுருப்பாங்க. இந்தியா முழுக்க ஒரு இந்து வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு நடைமுறையில் சாதிய ரீதியான வாக்கு வங்கி எடுப்பதற்காக சாதிய ரீதியான வேட்பாளர் இப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ தாங்கள் கூட நம்பிக்கை இல்லாத விஷயத்தை இந்தியாவில் வந்து திணிப்பாங்க. அது வந்து அவங்களுடைய வழமை. அதில் பார்க்கும் பொழுது இந்தியா வந்து பல்வேறு தேசிய இனங்களை கொண்டது என்ற விஷயங்கள்லாம் அவங்க ஏற்கவே இல்லை. பொருந்தாத ஒன்றுபடுதல், ஒன்று எல்லாமே ஒன்று, வெவ்வேறு வந்து ஒன்றுபடுதல்னு கூட சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ஒன்று என்று சொல்லிடுவாங்க. அதனால் அவங்க வந்து பொருத்தமற்ற ஒன்றை வைத்து கொண்டு தான் எல்லாம் செய்வாங்க. அதனால தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கூட நிதிஷ்குமார் அவங்க அணியில் இருக்கும் பொழுதே கொண்டு வரும் பொழுதே எதிர்த்தவங்க பீகாரில். அப்படிப்பட்டவங்க பீகாரில் அவங்க இருக்கட்டும். இவங்க நீங்கள் கேட்ட மாதிரி வந்து 15 நாட்களுக்குள்ள நடந்த நிகழ்வுகளை வைத்து இவருடைய விஜயினுடைய ஆட்சியை, தவேகாவினுடைய ஆட்சியை நாம் வந்து கூட்டணி ஆட்சியை நாம் வந்து விவாதமாக்கிறோம், விவாத பொருளாக்குவது அவர்களுக்கும் உதவத்தான் செய்யும், நாட்டு மக்களுக்கும் விழிப்புணர்வை கொடுக்கும், நல்லது தான். ஆனால் இன்று காலை ஆங்கிலேயத்தில் கூட என்ன தலைப்பே வருதுன்னு சொன்னால், தமிழ்த்தாய் வாழ்த்தை அவர் வந்து முதன்மைப்படுத்தணும்னு சொன்னார் என்ற விஷயம். ஏன் சொன்னார் என்பது தான் நாம் நடந்த நிகழ்வுகளை பார்க்கணும். முதல்ல எடுத்த உடனே தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது கொண்டு போனாங்க இல்லையா, இவர் பதவி ஏற்கும் பொழுது. அது சர்ச்சையாச்சு. அப்போ வெளியில் வந்து இனிமேல்லாம் அப்படி இருக்காது, எங்களுக்கு அப்படி கொள்கை கிடையாது அப்படின்னு ஆதவர்ஜனான்னு ஒரு அமைச்சர் சொன்னார். அதற்கு பிறகு மறுபடியும் அதுதான் நடந்தது, 3ஆவது முறையும் அதுதான் நடந்தது இல்லையா பதவி ஏற்புகளில். அப்போது ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதுமாரி எழுப்பினோம், நாங்கள் வந்து ஆளுநருக்கு உட்பட்ட அதிகாரிகள், எங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு ஒன்றிய அரசுலேருந்து. ஒன்றிய அரசு சொல்ல மாட்டாங்க, மத்திய அரசு சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசுலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மத்திய அரசா ஒன்றிய அரசான்னு 2 வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்காரு அம்பேத்கர். அதில் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக ஆங்கிலத்தில் வந்து யூனியன் கவர்மெண்ட் என்பது ஒன்றியம் தமிழாக்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படி அதை கூடாது அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்டையும், ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்கள்ட்டையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, ஐயா இந்த பஞ்சாயத்து யூனியன் என்னையா சொல்லுவீங்க, ஊராட்சி ஒன்றியமா, அது மட்டும் ஏன் ஒன்றியம் சொல்கிறீங்க, வேற ஒன்றும் சொல்லி பாருங்கள். என்ன விஷயம் என்னென்னா, ஆங்கிலத்துக்கு தமிழாக்கங்க, அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே, இதுதாங்க உண்மை. என்ன இந்தியன் யூனியன் அப்படி தான். அப்போ ஆங்கிலத்துக்கு தமிழாக்கம் செய்தாலே உடனடியாக ஹாவு ஐயாஹூன்ட்டு அதை எதிர்ப்பது என்பது யதார்த்தத்திற்கு, சூழலுக்கு, உண்மைக்கு பொருத்தமற்றதை பேசுவது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், பொருத்தமற்ற பேசுவது. அவங்க எப்போவுமே அதில் கை தேர்ந்தவங்கன்னு வைங்களேன். உடனே திமுகவும் அதை பயன்படுத்தி தாங்கள் பாஜக எதிர்ப்பாளர் மாரி காட்டிக்கிறதுக்கு அவங்க திருப்பி சொல்கிறது. இங்கே வந்து ஒரு நாடகம் நடத்தப்பட்டது, திமுகவுக்கும் பாஜகவுக்குமே ஒரு நாடகம் தான் நடத்தப்பட்டது. பொய் எல்லாமே. ஏன்னா இவர்கள் இருமொழி கொள்கை என்று சொன்னதில் போய் அந்த இருமொழி கொள்கைக்கு 68 போட்ட அரசாணை என்னன்னு பார்க்கணும். இன்று வந்து ஒரு பேராசிரியர் திருமாவளவன் தமிழ் மொழிக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராசேந்திரன் சுட்டுக் கொல்லப்படும் பொழுது கூட இருந்தவர். அவர் வந்து பெருஞ்சித்தனார் வழியும் வந்தவர், ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சியாளர். அவர் வந்து சொல்வார், அந்த இருமொழி திட்டம் என்பதே ஆங்கிலம் கட்டாயம் தமிழ் அல்லது மாற்று மொழின்னு தான் இருக்குது. ஏன் தமிழ் கட்டாயம் ஆங்கிலம் அல்லது மாற்று மொழின்னு போடல? அதனால் இவங்களும் ஒன்றும் வெளியே காட்டுவது வேற, உள்ளே இருப்பது வேற என்பதாகத்தான் நடந்திருக்குது திமுகவினுடைய நடைமுறையும் கூட. அதில் நிறைய உள்ளுக்கு போய் சொல்லலான்னு வைங்களேன், அது வேறு விஷயம். அவர்களுக்கு ஆதரவும் கூட ஒரு அந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள குறிப்பிட்ட சமூக பிரிவிலிருந்து எதை எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்களோ திகாலிருந்து அந்த சமூக பிரிவிலிருந்து ஆதரவும் கொடுத்தாங்க. இதுவும் வரலாற்றை இப்போ கூட இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால்
இதை வந்து அவர் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்கிறார், சண்டை போட்டோம், வெளியே வந்து சொன்ன அமைச்சர் சொன்னது தான் நமக்கு தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. சண்டை போட்டோம், தமிழ் தாயகத்தை முதல்ல போடுங்கண்ணே, முடியாது, வந்தே பாரத் தான் போடுவோம், சுற்றறிக்கை இருக்குது. ஓகே, சுற்றறிக்கை போட்டிருக்கானுவோம். அப்போ சுற்றறிக்கை போட்டதுனால நாங்கள் அதை தான் அமலாக்குவோம் அப்படின்னு அந்த ஆளுநர் உட்பட இந்த ஆளுநருக்கும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் உள்ள சச்சரவு என்பதை வந்து தீராமல் தொடர்ந்து இருப்பது என்பது மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து நீங்கள் கவனித்தா தெரியும். அப்போ அங்கிருந்து வழிகாட்டல் கொடுக்கப்பட்டு தான் செய்கிறாங்க என்பதும் புரியும். இல்லைன்னா நிறைய சரிக்கட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க ஆளுநர். அதனால் அங்கே கொண்டு போய் அவர்கிட்ட வைக்க வேண்டியிருக்குன்னு ரைட் சொல்ல வேண்டியிருக்கு. எப்பா இது முதற்கொண்டு தப்பு பண்ணுறீங்க, தமிழ் 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 உலகத்திலேயே முதன்மை மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமை அமைச்சர் தமிழ் தாய் வாழ்த்தை முதன்மைப்படுத்துங்கன்னா அவர்கிட்ட சொல்லலைன்னா நீ பொய் சொல்லியிருக்கையான்னு சொல்கிற மாதிரி. அதனால் இது ஒரு ஆணித்தரமான விஷயம்தான் நான் நினைக்கிறேன் அரசியல் சர்ச்சையில். இல்லை இதில் வந்து நிறைய இதே மாதிரி தான் டெல்லிக்கு போகும்பொழுது சந்திப்பது, சந்திக்க வந்து இல்லாமல் போவது, சந்திப்பார்கள் என்று யூகம் பண்ணி ஊடகங்கள் எழுதுவது, சந்திக்கவில்லை இவங்க ஊடகம் வந்து அவங்களுடைய ஊடகங்களுடைய யூகம் இருக்குல்ல அது நிறைவேறவில்லையேன்னு சொல்லிவிட்டு சம்மந்தப்பட்டவங்களை கேட்பது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சர்ச்சையான வரலாறு உண்டு. சரி, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது போன பொழுதும் இதே மாதிரி அமித்ஷா கூட ஒரு முரண்பாடு வந்த பொழுது அமித்ஷா சந்திக்கவில்லை, ஆனால் மோடி மட்டும் சந்தித்தார் என்பது மாபெரும் விவாதமாக மாறிச்சு. அப்போ கரெக்டு தான், நினைவு இருக்குங்களா? அப்போ இப்போ அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு கேரளாவில் அது காங்கிரஸ், இது காங்கிரஸ் முக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு பாரத்தை சொன்னவங்க, அதில் சதீஷன் வந்திருக்காரு, அவர் கூட சந்திச்சிருக்கிறாரு அமித்ஷா. அதுக்கப்புறம் 3 முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. அடுத்து குஜராத் போகிறாராம். அதனால் அவருக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா காரணங்கள் நமக்கு தெரியலை. இவர் கேட்டிருக்காரு, மறுநாள் வந்து கிடைக்கும்னு நினச்சி இல்லை, இன்னொரு முறைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி கூட சாதாரண விஷயங்கள் கூட அரசியலாக ஆக்கப்பட்டு விவாதமாவது என்பது நடைமுறையில் நடந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதே போல் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி சந்திப்பது என்பதில் அவர்கள் பக்கத்தில் இருந்து, டெல்லியில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் பக்கத்தில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய நேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி அவங்களுடைய பிரச்சனைகளில் சீரியஸாக இருக்காங்க, ஜார்க்கண்டு மற்ற விஷயங்களில் இப்போது என்ன கேரளாவில் கொண்டு வந்திருக்கிறது ஆட்சியை என்றதெல்லாம். அதனால் அதிக நேரமாக பேசணும், இப்போ நேரம் இருக்காது, அதனால் இந்த முறை வேண்டாம், அடுத்த முறை என்பதாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்குள்ளே எதுவும் இது இல்லை, பெரிய அளவுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்க மாதிரி இல்லை ஃப்ரிக்ஷன் இல்லை. ஆமாம், இருக்க மாதிரி தெரியல, இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஆழமான விஷயங்களை பேசுவது சர்ச்சையாக்குவது தப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் நாம் வந்து சர்ச்சையாக்க வேண்டும் என்பதற்காக தேடக்கூடாது இஷ்யூஸை. இதுதான் வந்து தவிர 10 நாள் 15 நாள் கூட ஆகலை, இவர்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் முயற்சி எடுத்ததுங்கிறத யாரும் சீரியஸாக பேச மாட்டேங்காங்க. அதுக்கு பின்னால் யார் இருந்தாங்கன்னு பேச மாட்டேங்காங்க. சி.வி. சண்முகம் சொல்கிறாரு கனெக்டிங்கில் இருந்தாங்க, யார் பாஜகவை இல்லையா? அப்போ இதையெல்லாம் செய்துட்டு அமித்ஷா உடனடியாக இவர் முதலமைச்சராக வந்துட்டார, தடுக்க முயற்சி எடுத்தோமே, திமுக மூலமாக எடுத்தோமே, அது திமுக மூலமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக்கி அதை திமுக ஆதரிப்பது என்பதாக எடுத்தோமே, அப்படியெல்லாம் தடுக்க முயற்சி எடுத்தோமே, இது தெரிஞ்சு போச்சே, அம்பலமாகி போச்சே. பேபி தானே முதல்ல விஷயத்தை அம்பலப்படுத்திட்டாரு, எம்ஏ பேபி. அதுக்கப்புறம் வீரபாண்டியன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் வாசுன்னு சொன்னாங்க, அப்புறம் தாமதமாக என்ன பேசணும்னு சொல்கிறாரு, அப்புறம் இப்போது கோதர்மைதீன் திமுகலேருந்து தான் வந்ததுன்னு அமைச்சரவை பொறுப்பெடுத்த பிறகு சொல்கிறாரு. எல்லாத்துலேயும் திமுக ரோலும் ஆர்எஸ்எஸ் பாஜக ரோலும் அதானி ரோலும் முக்கியமான அதில் இருந்திருக்கு என்பது தெரிஞ்சு போச்சு. அவர்களால் வெறுக்கப்படக்கூடிய ராகுல் காந்தியை பக்கத்தில் வர உட்கார வச்சுக்கிட்டு இவர் வந்து பதவியேற்பு நடத்திட்டார். அதுவும் அந்த குழு படம் எடுப்பது என்பதில் கூட ஆளுநர் கூட ராகுல் காந்தியை உட்கார வச்சுருக்காரு. அது எப்படின்னு நமக்கும் புரியல தான். அந்த துணிச்சல் என்பதாக அதை வேணால் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோ தூரம் வந்து ஒன்றிய அரசில் உட்கார்ந்திருப்பவர்களை எதிராக செய்பவர்களை ஏன்னா அவரை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்வது என்பதற்கான முயற்சிகள் என்பது தான் மிக முக்கியமானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டியதும் ஆர்வமாக அவர்கள் கவனிப்பதும். அதையெல்லாம் செய்தவர்கள் மூஞ்சியை உடனே பார்க்கறதுக்கு வெக்கப்பட்டாரோ என்னளவோ, ஒரு வாரம் ஆகுமோ என்னமோ, மனது ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு அமித்ஷாங்கிறவருக்கு யார் கண்டா? புரியுதுங்களா? எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். ஆமாம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இல்லை தங்களுக்கு சார்பான, தங்களுக்கு சௌகரியமான, தங்களுக்கு வேண்டிய நலன் சார்ந்த ஒரு குழுவை எதிர்த்து இன்னொரு காரணமாக என்ன உள்ள யூகங்கள். காங்கிரஸ் கட்சி
தாவேகாவுடன் போவதற்கு தேர்தலுக்கு முன்பே முயன்றதா இல்லையா அவர் பதில் சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 1. அதை என்ன அப்படியே வந்து ப. சிதம்பரத்தை அனுப்பி மெனோவர் பண்ணி பைபாஸ் பாலிட்டிக்ஸ் பண்ணி மு.க. ஸ்டாலின் என்ன காங்கிரஸை இந்த பக்கம் இழுத்துக்கிட்டாரா இல்லையா? ஒன்று. என்ன அடுத்து அப்படி காங்கிரஸ் தன்னுடன் போய் விஜயுடன் போய் நிற்கும் பொழுது தேர்தலுக்கு முன்பு எடுத்த முயற்சி, பின்பு எடுத்த முயற்சி, இடையில் தேர்தல் நேரத்தில் உள்ளது, ராகுலுடைய ரோல் என்ன, அதில் சோனியாவுடைய ரோல் என்ற வேறுபாடுகள் பச்சையாக தான் வெளியே வந்தது. அதில் பாஜகவுக்கு காங்கிரஸ் முக்தி பாரத் என்று சொல்லக்கூடிய பாஜகவுக்கு பகை முரண்பாடு இருக்குமா இல்லையா? இதெல்லாம் வந்து வெளியாளாக இருந்து பார்த்தா தெரியும். பாஜக ஆளாக இருந்து பார்த்தா அதை நியாயப்படுத்தல் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள். புரியுதுங்களா? இப்போ நான் திமுகவுக்கு உள்ளே போய் திமுக வந்து பாஜகவில் உள்ள யார் யாருடன் வணிக உறவு வச்சுருக்காங்க, அதில் உள்ள முக்கியத்துவம் பேசவே இல்லை. சரி, அதுமாரி நிறைய இருக்கும், அதை பற்றியெல்லாம் வரல. நான் அரசியல் ரீதியாக நடந்த நிகழ்வுகள், வெளியே வந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ், வெளிப்பாடுகளில் இருந்து மட்டும் பேசுகிறேன். அதுலேயே இது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. அதைத்தான் விஜய் சொன்னார். பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு என்று பகிரங்கமாக சொன்னார். ஒரு கூட நான் என்ன சொன்னேன்னா ஒரு தொலைக்காட்சியில், அது ஒன்றிய அரசுங்க, இது மாநில அரசுங்க, கள்ள உறவு இல்லைங்க, நல்ல உறவுங்க அப்படின்னு கேலியா. அந்த அளவுக்கு அவங்க ஒரே மாதிரி திட்டத்தை பாஜகவுடைய அனைத்து கொள்கைகளையும் தேசிய கல்விக் கொள்கை உட்பட பெயரை மாற்றி நீ பிள்ளை பெறுங்க நான் பேரை வச்சுக்கிறேன்னு சொன்னவர் தான் தமிழ்நாட்டு முதல்வரா இல்லையா? அதனால தான் ஜவஹர் நேசன் வெளியே வந்தாரா இல்லையா? அதை சுட்டி காட்டினாரா இல்லையா? தனியார் மயத்தை முழுக்க முழுக்க கொண்டு வந்தது திமுக ஆட்சியில் என்ன கீழே இடஒதுக்கீட்டை பூரா ஒழிச்சு கொண்டு வந்தாங்களா இல்லையா? பிஎம்சியில் தமிழ்நாடு திமுக அரசு கையெழுத்து போட்டுதா இல்லையா? இல்லையா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இல்லையான்னு என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் சொல்லுங்கள், போட்டுதா இல்லையா? எனக்கு போட்டதா இல்லையான்னு தெரில, ஆனால் இல்லைன்னு எதிர்த்தாங்க. அப்புறம் புரியுதுங்களா? போட்டதாகத்தான் சொல்லப்படுது. இல்லை, அதுக்கு இங்கேருந்து போன உடனே தர்மேந்திர பிரதான் தூக்கி காட்டினார். எப்படி இதோ டிஎம்கேவுடைய கையெழுத்து இருக்குன்னு. ஆனால் தர்மேந்திர பிரதாப் ஏன் வந்து நீ கையெழுத்து போடாமல் நீ ஒப்புக்கொள்ளாமல் நான் வந்து 2500 ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு முறைக்கு 5 முறை சொன்னார். அதுவும் சொன்னாரா இல்லையா? அதே தர்மேந்திர பிரதான் தான் சொன்னார். அதனால் ஒன்றிய அரசு எல்லாவற்றையுமே வந்து ஒரு கழுத்தை நெரிப்பது என்பதை செய்கிறது. மாநிலங்களுடைய சுயாட்சி என்பது பகிரங்கமான செய்தி. இந்த பகிரங்கமான செய்தியை மறுக்க போகிறோமா? ஏன்னா முதல்ல ஜீவா சொல்லும்பொழுது கூட முழுக்க பாஜக அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறேன், பாஜகவும் கூட ஒரு ஒன்றுபட்ட இந்திய கட்சியாக நடத்தப்பட முடியவில்லை. அவர்களுடைய மாநில கட்சிகள் வந்து மொழிக்காக நிற்கும். மகாராஷ்டிராவில் நிறுவனம் ஆச்சு. என்ன கேரளாவில் நீங்கள் வந்து மாட்டை அறுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேரளாவில் பாஜக எதிர்ப்பாங்க. வடகிழக்குலையும். ஸோ பாஜக என்பது அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்தாற் போல் அந்தந்த யதார்த்தத்துக்கு தகுந்தாற் போல் தான் ஒர்க் பண்ணுது, நிற்கிது. ஆனால் நாங்கள் அகில இந்திய கட்சி, தேசிய கட்சின்னு ஒன்றுன்னு சும்மா சொல்லிக்குவாங்க. இல்லாததெல்லாம் சொல்லுவது அவங்களுக்கும் பழக்கம் இல்லை. அதாவது முதல்ல என்னன்னு சொன்னால், மாநில உரிமைகள் பற்றி மட்டும் இவர் முதன்மையாக பேசியது அந்த 10 நிமிடத்தில் அவர் கொடுத்தது என்பது என்ன, இன்றைக்கி டிடிஎன்எஸில் தலைப்பே வந்திருக்கு. புரியுதுங்களா? தமிழ்த்தாய் வாழ்த்து, அதேமாதிரி இலங்கை தமிழர், இலங்கையில் மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் ரெண்டும், மேகதாது 3 வந்திருக்கு. இப்போ இந்த மேகதாது 3மே வந்து தமிழ்நாட்டின் உரிமை முக்கியமாக பேசினார். முதல்ல 10 நாளில் புதுசாக வந்திருக்கிறவர் பேசினார்னு பாராட்டிவிட்டு பிறகு கேள்வி கேட்டாங்கன்னா பரவாயில்ல. ப்ரீ கன்சீவ்டு நோஷன்லேருந்து முன்கூட்டிய முடிவுகளிலிருந்து விமர்சிக்கணும் என்ற ரீதியில் பார்த்தால் அது வேறு. புரியுதுங்களா? அதேமாரி இந்த காங்கிரஸை பற்றி அவர் கூட ஒன்று சொன்னார். காங்கிரஸ் வந்து கேசி வேணுகோபாலும் ராகுல் காந்தியும் மாறுபட்ட கருத்து கொண்டார்கள் என்பதும், சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக திமுக பக்கம் இழுத்து கொண்டதும் நாடறிந்த செய்தி. அதெல்லாம் மறைச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போலிருந்தே கேசி வேணுகோபால், இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் வந்து விஜய்க்கான ஓட்டு 5 விழுக்காட்டுக்கு மேலே இருக்குதுன்னு கேசி வேணுகோபால் சொன்னதெல்லாம் பகிரங்கமானது. 9ஆம் தேதி தேர்தல்னால் 8ஆம் தேதி திருநெல்வேலியில் வந்து காங்கிரஸ், உண்மையான காங்கிரஸ் நம்முடன் இருக்கிறதுன்னு இவர் சொன்னதுனால அங்கே உள்ள ஓட்டு பூரா வந்து போச்சு என்பதனால காங்கிரஸ் அப்போலிருந்தே அந்த முயற்சி தான் எடுத்தாங்க என்பதும் அது திமுகவின் வந்து ஒரு பைபாஸ் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க என்பதனால பைபாஸ் பாலிடிக்ஸ் பண்ணி அவங்க கூட மேடை ஏறாமல் இருந்த ஒரு ராகுல் காந்தி அதற்கு பிறகு சேர்ந்தார் என்பதும் வரலாறு.